கின் ஆப் பிரசன்ஸ் டேக் ஒன் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. வேளச்சேரி பள்ளிக்கரணம் வருஷம் அவங்க ஃப்ரிட்ஜு டிவி வாங்க வேண்டியதான் இனிமேல். சாதாரணமாக மழை பெஞ்சாலே வேளச்சேரியில் இருக்கிறவங்க பதறாங்க. வேளச்சேரி கண்டிப்பாக இன்னைக்கு என்னன்னாலும் இடமாற்றம் செய்ய வேண்டிய காலம். பள்ளிக்கரணம் டு சிறுசேரி சதுப்பு காடு 42,000 ஹெக்டேராக இருந்தது. இப்போ வந்து 400 ஏக்கராக மாறிடுச்சு. அமெரிக்காவில் நியூ ஜெர்சி கடல்லையே ஒரு பகுதி மூழ்க போகுது. அந்த நகரங்கள் எல்லாம் அப்படியே மாற்றி அமைச்சிட்டாங்க. முன்கூட்டியே நகர்தல் இருக்கு. இங்கே நீங்கள் சமுதாய நபர்கள்னு ஒன்று வரணும்னு வந்தால் கண்டிப்பாக பள்ளிக்கரணையும் வேளச்சேரி மேடவாங்க. இப்போ நீர்வழி தடங்களை எல்லாம் தடுத்து தான் கட்டிடம் கட்டியிருக்காங்க. இப்போ 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும்? வெள்ள பாதிப்பு இருக்கும். இதோடு ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் புயல் உருவாக்கிச்சுன்னா அது 6 மீட்டர் உயரம் போகும். 2040 கடல் மட்டம் உயர்வு வரும். ரொம்ப முக்கியமான இடங்களா இருக்கு. குசத்தலையாருக்கு அருமையான நீராதார மேம்பாடுகள்லாம் திட்டங்கள் வந்துச்சு. அடையாருக்கு வந்திருக்குது, கூவம் வந்திருக்கு. இதெல்லாம் காக்கிறதுக்கு நமக்கு பக்கிங்காம் கனமும் போச்சு. அது ஒரு அருமையான திட்டம். அது வந்து வியாபார ரீதிக்காக ஆக்கிரமிப்பு பகுதி ஆயிடுச்சு. அரசு துறைகளே கட்டடம் கட்டியிருக்கு, பாலங்கள் கட்டியிருக்கு. வாய்க்கால் வரத்துன்னு வரும். எங்கேருந்து போக்கு நீர்பிடிப்பு பகுதிந்து வருதோ அதெல்லாம் வரத்து. அப்புறம் வாய்க்கால் ட்ரைனேஜ், கண்மாய்கள், ஏரி திட்டங்கள் அருமையாக இருந்தது. இதை விட இன்னொன்று இருந்துங்க வாங்கல்னு. அது வாங்கல்னா எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த பகுதியை வாங்கிக்கும். அதுதான் நம்ம பள்ளிக்கரணை டு சிறுசேரி. சென்னை நோக்கி எல்லாத்தையுமே குவிக்காம இப்போ ஐடி ஹப்பை வேற ஒரு இடத்துக்கு மாற்ற அது எதிர்காலத்தில் அதுதாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே நல்ல ஒரு அரசியல் அறிஞர்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அது பின்னால் யாரோ சில பேர் தடுத்ததுனால போயிடுச்சு. சேட்டலைட் சிட்டின்னு அப்பயே கொண்டு வந்தாங்க. வானிலை அறிக்கையில் ஒரு சில இது வந்து சொல்ல முடியாததுக்கு காரணம் வந்து அவங்களால கனமழைன்னு சொல்ல முடியும். கனமழையில் இவ்வளோ வந்துடும், இந்த உங்கள் வீடு அழிச்சிருலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ அக்யூரசி இல்லைங்க. அதே மாதிரி அழிவு இருக்கிற இடத்தையும் அவங்க மறைக்க முடியாது. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான பகுதி. அதுக்கு தான் நமக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறோம், ரெட் அலர்ட் கொடுக்குறோம். இதுக்கு மேலே அங்கே தகுதி இல்லை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறோம். மனிதர்கள் வந்து கேட்க மாட்டாங்க. கேரளாவில் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அவங்களுக்கு இதே ஆபத்து எந்த காலமும் உண்டு. இனிமேல் இது ஆரம்பம் தான். இதெல்லாம் ஆரம்ப காலம். அதே மாதிரி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நம்மளுடைய கீழே கடற்கரைக்கும் உண்டு. இன்னைக்கு இந்த நேர்காணலில் நம்மோடு அண்ணா பல்கலையின் சிறப்பு பேராசிரியர் டாக்டர் ஏ ராமச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வயநாடு சமீபத்தில் நம்ம பார்த்தோம். அந்த நிலச்சரிவு அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு இன்னும் அதிலிருந்தே மீண்டு வரல. இந்த நேரத்தில் சி ஸ்டெப் வந்து ஒரு கூற்றை சொல்கிறாங்க. 2040 தோராயமாக 7% சென்னை பொறுத்த மட்டிலும் கடல் மட்ட உயர்வு வரும். இதன் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்னு அவங்க குறிப்பிடுறது ரொம்ப முக்கியமான இடங்களாக இருக்குது. சென்னையின் பிரதான இடங்கள் அடையாறு பூங்காவை குறிப்பிடுறாங்க, பள்ளிக்கரணையை குறிப்பிடுறாங்க, ஹார்பரை குறிப்பிடுறாங்க. இப்படி பல இடங்களை குறிப்பிடும்போது இதெல்லாம் என்னவாகுமோ? அதுவும் 2040னா ரொம்ப தொலைவில் இல்லை. அப்போது என்னவாகும் சார்? இது வந்துங்க பொதுவாக தொண்டு நிறுவனங்கள் பண்ணுகிற ஆய்வுகள் அவர்களுடைய பல கூறுகளை மனதில் வைத்து பண்ணாமல் நேரடியாக ஒரு பன்னாட்டு புள்ளி விவரங்களை வச்சு செய்வாங்க. லோக்கலாக ஆய்வு பண்ணுறதில்ல. இப்போ நம்ம என்னென்னு பண்ணிங்கன்னா நம்ம ஆய்வில் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வில் நாங்கள் எவரி 5 கிலோமீட்டர்னு நம்ம 1076 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு ஸ்ட்ரெச்சு. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம 5 கிலோமீட்டர் நம்ம நல்லா தரவாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொண்டு நிறுவனம் எழுதுகிற ரிப்போர்ட்டு ரொம்ப ஒரு பேனிக், அதாவது பயமுறுத்தலை உண்டாக்குது. அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதாவது கடல் மட்டம் உயரும். அது காரணம் புவி வெப்பம். புவி வெப்பத்துக்கு காரணம் நம்ம ஏற்கனவே விவாதித்த போல் கார்பன் உமிழ்வுகள். இப்போ கார்பன் உமிழ்வுகளையும் உலக நாடுகள் எல்லாம் மிகவும் குறைப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்கே அந்த கார்பன் உமிழ்வால் 1.5 டிகிரிக்கு மேலே உஷ்ணம் இன்றைக்கி உள்ளதை விட இன்னும் ஒரு 0.3 இல்லை கொஞ்சம் உஷ்ணம் கூடும் பொழுது இன்னும் கூட கடல் மட்டம் கொஞ்சம் உயரும். அப்படியே அதையும் வைத்து கொண்டு கணக்கில் வைத்தா கூடங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கிழக்கு கடற்கரையை பொறுத்தவரையிலும் கடல் மட்டம் 2040 வந்து 90 சென்டிமீட்டருக்கு மேலே உயராது. 90 சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் உயரும். இப்போ இன்றைக்கி கணிப்பு படம் 33 சென்டிமீட்டர் உயர்ந்திருக்கு. இன்னும் 65 சென்டிமீட்டர் தான் உயரும் 2050 இல்லை 70. எவ்வளவு வந்து ஆபத்து? 90 சென்டிமீட்டர் வந்துங்க நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இப்போ நம்ம டிஜிபி ஆஃபீஸே 2.5 மீட்டர் உயரத்துக்கு மேலே இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு கடல் ஓரப்போ மெரினா பீச்சுக்கிட்டேயே வந்து 95 சென்டிமீட்டர் பெரிய பாதிப்பை கொண்டு வராது.
இன்னும் கொஞ்சம் சிறிது கடலோர பகுதியில் கொஞ்சம் நீர்மட்டம் உயர்ந்திருக்கலாம். இதில் எந்த விதமான ஆபத்தும் சென்னைக்கோ இல்லை கடலோர மாவட்டங்களில் உள்ள 14 மாவட்டங்களுக்கு இல்லை. இதில் கொஞ்சம் தாழ்வு பகுதின்னு சொன்னீங்கன்னா சென்னையை விட தாழ்வு பகுதி கடலூர் தான், நாகப்பட்டினம். அங்கே கூட அந்த ஆபத்து வராது. எப்பொழுது ஆபத்து வரும்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி கார்த்திகை அல்லது அக்டோபர் நவம்பரில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும். நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறதே உங்களுக்கு வங்கக்கடலில் தாழ்வு மண்டலம் உருவாகாத ஒளியில் மழை வராது. அது இயற்கையினுடைய அது. தாழ்வு மண்டலத்தில் இப்போ 2 வகையாக இருக்கலாம். ஒன்று வந்து வானமண்டலத்திலிருந்தே வருகிற தாழ்வு மண்டலம், இல்லைனா வானமண்டலத்துக்கு கீழே லோயர் ட்ரோபோஸ்பியர்பாங்க. கீழ் மண்டலத்திலையும் இப்போ வந்து தாழ்வு மண்டலம் உருவாகுது. அது அந்த கீழ் மண்டலத்தில் தாழ்வு மண்டலம் உருவாகிறதுலாம் சமீப கால வானமண்டலத்துக்கும் கடல் பகுதிகளுக்கும் உள்ள மாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு விபரீதம். அது நீங்கள் இப்போ அந்த கீழடுக்கு தாழ்வு மண்டலம் வந்து போன தடவை நம்ம தூத்துக்குடியில் பார்த்தது 95 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், 93 சென்டிமீட்டர் வந்து தூத்துக்குடியிலேயே 28 மணி நேரத்தில் அடிச்சது. இப்போ நமக்கு சென்னைக்கே எடுத்துக்குமே. இப்போ சென்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா கொசத்தலையார், வடக்க கொசத்தலையார் இருக்குது, அடுத்து வந்து கூவம் இருக்குது, அடுத்து அடையார் இருக்குது. இதுக்கு பிற்பாடு வந்து கோவளம் நீர்பிடிப்பு பகுதின்னு ஒன்று இருக்குங்க. அது பெருசாக அவங்க யாரும் ஆய்வுக்கு கொண்டு வரல. கோவளம் நீர்பிடிப்பு பகுதி இன்றைக்கி கோவள நீர்பிடிப்பு பகுதி தான் டேஞ்சரில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கவனத்துக்கு கொள்ளாமல் இந்த நீராதார துறையில் வந்து கொசத்தலையாருக்கு அருமையான நீராதார மேம்பாடுகள்லாம் திட்டங்கள் வந்துச்சு, அடையாருக்கு வந்திருக்குது, கூவம் வந்திருக்கு. இதெல்லாம் வரும்பொழுது நமக்கு அந்தளவுக்கு கோவளம் கேட்ச்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பிளைன் கேட்ச்மெண்ட்டு உள்பக்கமாகவே இந்த மடிவாக்கம், இந்த செய்யூர், இப்படி இந்த பகுதியிலேருந்தே அந்த கேட்ச்மெண்ட் அதனுடைய நீர்பிடிப்பு பகுதி உருவாகுது. அது போயிட்டு நம்ம அந்த இதில் வந்துங்க மகாபலிபுரத்துக்கு அருகே போய் நமக்கு அந்த தண்ணி சேருது. இதெல்லாம் காக்கிறதுக்கு நம்ம வந்து முன்காலத்தில் வந்து நமக்கு ஒரு இந்த வெள்ளத்தடுப்புக்கும் நிலத்தடி நீருக்கும் நல்ல ஒரு காரணத்தை வந்து வெள்ளையர்கள் காலத்தில் வச்சுருந்தாங்க. தண்ணியை தடுக்கிற இதுக்கு பக்கிங்காம் கனால்னு ஒன்று போச்சு. பக்கிங்காம் கனால் வந்து உங்களுக்கு விசாகப்பட்டினத்திலேருந்து பரங்கிப்பேட்டை வரலும் போச்சு. அது சென்னைக்கு கிழக்கு பகுதியிலேயே பக்கிங்காம் கனால் போச்சு. பெரிய வெள்ளம் வந்தாலும் பக்கிங்காம் கனால் வாங்கிக்கும். கடல் பகுதியிலேருந்து கடல் மட்டம் புயல் அடித்தாலும் அந்த தண்ணி அதில் வாங்கிக்கும். இங்கே இருக்கிற நல்ல தண்ணியும் வாங்கிக்கும். அப்புறம் மற்ற பருவகாலம் போனவொன்னே பக்கிங்காம் கனாலில் நல்ல நீரே இருந்து உப்பு நீர் வெளியே உள்ளே வராமல் பார்த்துக்கிடுச்சு. அது ஒரு அருமையான திட்டம். பக்கிங்காம் கனால் வெள்ளையர்களால் உண்டு பண்ண திட்டம். அது வந்து வியாபார ரீதிக்காக அந்த காலத்தில் வந்துங்க ஃப்ளைட் வரும், ட்ரெயின்லாம் அப்படி கண்டுபிடிப்போங்கிற காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது நீர்வழி போக்குவரத்து தான் பிரதானமாக இருந்தது. 1860 வருடம் அந்த பிரதான நாட்களில் அந்த கால்வாய் பிரமாதமாக அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க. அது வந்து வெள்ளத்தையும் தடுத்தது. புயல்லேருந்து வர உப்பு தண்ணி போக்குவரத்துலாம் கூட அதுலேயே போய் முட்டுக்காட்டில் போய் கலந்துரும். அதுங்க ஆங்காங்கே எல்லாம் தடுத்துங்க. இது ஆக்கிரமிப்பு பகுதி ஆகிடுச்சு. அரசு துறைகளே கட்டடம் கட்டியிருக்கு, பாலங்கள் கட்டியிருக்கு. அது ஒரு மாதிரிங்க பக்கிங்காம் கனாலோட அருமை தெரியாமல் போச்சு. இப்போ வந்து பக்கிங்காம் கனால் அருமை தெரிஞ்சு இப்போ ஏதோ எல்லாம் முழு வீச்சில் அட்லீஸ்ட் இருக்கிற பக்கிங்காம் காப்பாற்றுங்கிற நடைமுறையில் இருக்காங்க அரசு. இப்போ இதை மீள் உருவாக்கம் செய்யும்போது சென்னைக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு. சென்னைக்கு பாதுகாப்பு வந்துங்க இனிமேல் வந்து அந்த பக்கிங்காம் கனால் நல்லா ரிவைவ் பண்ணலாம். நான் திருப்பியும் அது மாதிரி புதுப்பிச்சு பக்கிங்காம் கனால் இருக்கணும். இன்னொரு பெரிய ஒரு இழந்திருக்கும் சென்னை. அது அந்த காலத்தில் வந்துங்க வாய்க்கால்னு வரும், வரத்துன்னு சொல்லி. அது வந்து உங்களுக்கு வெள்ளையர்கள் காலத்திலேயே வருவாய் ரெக்கார்டில் வந்து வருவாய் பதிவேடுகளில் வந்து வாய்க்கால் வரத்துன்னு வரும். வரத்துங்கிறது எங்கேருந்து நீர்பிடிப்பு பகுதிருந்து வருதோ அதெல்லாம் வரத்து. அப்புறம் வாய்க்கால் ட்ரைனேஜ், அதெல்லாம் வாய்க்கால் வரத்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்மாய்கள், ஏரி திட்டங்கள் அருமையாக இருந்தது. அதனால் வந்துங்க வரத்துகள் அப்படிங்கிறத வந்து அது பத்திரமா வச்சுருந்தாங்க. கேட்ச்மெண்ட்டுங்கிறத அந்த வரத்துங்கிறது தண்ணி எங்கேருந்து வருமோ அது வரும். அப்புறம் வாய்க்கால், இதை விட இன்னொன்று இருந்துங்க மாங்கல்னு. அது மாங்கல்னா எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த பகுதியை வாங்கிக்கும். அதுதான் நம்ம பள்ளிக்கரணை டு சிறுசேரி சதுப்பு காடு 42,000 ஹெக்டேராக இருந்தது. அது இப்போ வந்து 400 ஏக்கராக மாறிடுச்சு. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற கூற்றுப்படி அந்த மாங்கல் இன்றைக்கி இல்லை. அந்த மாங்கல் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோடுன்னு புதுசாக புதுப்பிச்சு நம்ம அவ்வளவும் அது எல்லாம் நீர்நிலை பகுதி. அந்த நீர்நிலை பகுதி நீர் வாங்கக்கூடிய சதுப்பு ஈரக்காடுகள், அது பேர் வெட்லேண்ட். சரி, இல்லை இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவும் சுருங்கிருச்சு. இப்போ நீர்பிடிப்பு பகுதின்றதே இல்லை அப்படிங்கும்போது அப்போ 2040 இதெல்லாம் நடந்துருமோன்னு பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல? இல்லைங்க, அதாவது இவங்க சொல்கிற மாதிரி இப்போ பூமி அந்த
உங்களுக்கு கடல் மட்ட உயர்தனால் ஆபத்துங்கிறதா இவங்க சொல்கிறது. இல்லை, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டுமா சார், நீங்கள் சொல்கிறீங்க சென்னை அப்படின்னு நம்ம ஒரு கணக்கீடு எடுக்கும்போது அங்குலமாக அளந்து தான் அதை நம்ம கணக்கிடணும்னு. இது வந்து உலகளாவிய பார்வையில் எடுத்திருக்காங்கங்கும்போது நம்ம இன்னைக்கு தேதியில் குளோபல் வார்மிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அதனுடைய தாக்கத்தின் காரணமாகவும் வேகமாக இந்த கடல் மட்டம் உயரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த வேகமாக கடல் மட்டம் உயர்ந்துடும், அதனால் ஆபத்துன்னு ஏற்கனவே உலக நாடுகளை பயந்து தாங்க டிசாஸ்டருக்கு, அந்த பேரிடர்வுக்கு பேரிடர் இயக்கம் ஒன்று ஐநா சபையில் உருவாக்கிட்டாங்க. காலநிலை மாற்றத்தை தணிக்கணுங்கிறதுக்கு தான் 2030 45% வந்து உங்களுக்கு மரபுசாரா எரிசக்திக்கு போகணுன்னு கைநெல் போட்டிருக்கோம். அப்புறம் வந்துங்க எஸ்டிஜின்னு அதே 2015 நியூயார்க்கில் எல்லாருக்கும் நிகர்நிலை அடையணும். ஒரு பக்கம் அபரிகரமான பணக்காரர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் அபரிகரமான ஏழ்மை இருக்காங்க. இந்த ஏழ்மையானவர்கள் வந்து இந்த பேரிடர் வரும்போது நம்ம அவங்க காத்துக்கொள்ள அவங்களுக்கு தகுதி இல்லை. அதனால் அவங்களுக்கு தகுதியற்ற உற்றவர்களாக மாற்ற வேண்டும். அவர்களுக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கணும், அவர்களுக்கும் நம்ம பேரிடர் வரும்போது உதவி செய்யணும், மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிற சட்டத்தின் வடிவு தான் எல்லா நாடுகளும் கையெழுத்திட்டுருக்கோம். அதனாலங்க செண்டாய் அக்ரிமெண்ட்டுன்னு பேர். ஜப்பானில் உள்ள செண்டாய்ங்கிற அக்ரிமெண்ட் 2015. அது பேரிடர்லேருந்து உலகை காத்துக்கொள்ள உலக மக்களே பணமும் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கும் இப்போ நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டுனாலே நம்ம சேஃப் ஆகிட்டோன்னு முடிவுக்கு வந்துட முடியும் இல்லைங்க. உலக நாடுகள் நம்மளை கவனிக்கிறாங்க, உன்னிப்பாக ஒவ்வொரு நாடும் கவனிக்கிறாங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு உலகத்தில் உள்ள இந்த லஞ்ச லாவணிய நாடுகளில் வந்து சரியானபடி முறைப்படுத்துதல் இல்லை, இல்லைன்னா வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து நம்ம இந்தியாவே சேர்த்துருக்காங்க. அதனால் நீங்கள் உலக நாடுகள் நன்றாக அதை நம்ம வாட்ச் பண்ண கவனத்தில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கவனத்தில் கொண்டு வருவாங்க. நமக்கு வந்து இப்போ ஆய்வின் பிரகாரம் அடுத்த காலநிலை மாற்ற ஆய்வு AR7 வருது. அதில் கூட நீங்கள் வரப்போகிறதுல வந்து அவ்வளவு பெரிய பேரிடர்கள் தான் வரும். பேரிடர்கள் தான் அச்சுறுத்துமே ஒழிய கடல் மற்ற உயர்வால் சீரழிங்கிற வந்து அது மேலை நாடுகள் தான். இப்போ நீங்கள் நியூஜெர்சி, அமெரிக்காவில் நியூஜெர்சி கடல்லையே ஒரு பகுதி மூழ்க போகுது. அதனால் அந்த இடத்துல அருமையான வீடுகள், அருமையான நகரம், அந்த நகரங்களெல்லாம் அப்படியே மாற்றி அமைச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு தகுந்த இடம்ல நம்ம வேறு இடத்துல தரோன்னா மேல் பகுதிக்கு கொண்டு போயிட்டாங்க. இது மாதிரி உலக நாடுகள் நிறைய இடத்துல அந்த அர்ஜென்டினா, மெக்சிகோ பகுதியெல்லாம் வந்து உள்பக்கம் போயிருக்காங்க. முன்கூட்டியே நகர்தல் இருக்குது, சமுதாய நகர்வு இருக்குது. இங்கே நீங்கள் சமுதாய நகர்வுன்னு ஒன்று வரணும்னு வந்தால் கண்டிப்பாக பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மேடவாக்கம் இந்த 3 வரும். பள்ளிக்கரணை, வேளச்சேரி, வேளக்கரி, அதுக்கு மேற்கு பகுதி. ஸோ இதுதான் முதல்ல இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு நீர்பிடிப்பு பகுதியை நீர்வழி தடங்களை எல்லாம் தடுத்து தான் கட்டிடம் கட்டியிருக்காங்க. அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த தவறு. இப்போ அந்த செய்த தவறுகளை அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து கழிவு நீர் எல்லாம் மற்றதெல்லாம் வந்து வெள்ள நீர் அபாயத்திலிருந்து தடுக்கிறதுக்கு எல்லா யுக்தியும் கையாண்டு சென்னை முடிச்சிருக்காங்க. நகரத்தில் வந்து இப்போ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நம்ம வெள்ளப்போக்கெல்லாம் கொடுக்கணும்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் கொடுக்கணும். அரசாங்கத்தினுடைய இடத்துல மட்டும்தான் அரசாங்கம் கட்டியிருக்கு. இதையும் தாண்டி ஆபத்து பேராபத்து வருதுன்னா ஒவ்வொரு ஆளும் ஓனரும் ஒரு 3 சென்டாவது முன்னாடி 1 சென்டாவது கொடுக்கணும். அப்போ தான் இன்னும் கால்வாயை வந்து இன்னும் அகலப்படுத்த முடியுங்களா? இப்படி முடியும். அதனால் அரசாங்கத்துக்கு வந்து ஜன நெருக்கடிங்கிறது ஒரு பெரிய தத்தளிப்பு. இவ்வளவு பெரிய சமாதானம் பண்ணோம், எவ்வளவு சமாதானம் பண்ணி இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் வெள்ள வாய்க்கால் கட்டியாச்சு. வெள்ளம் வந்து 20 சென்டிமீட்டர்னா 200 mm. 200 mm அதிகமான மலைப்பகுதி. அந்த 200 mm வரை தான் தாங்கும். 200 mm பெய்யாது நமக்கு, இப்போ பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ இந்த 200 mmங்கிறது 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம கட்ட முடியும். அதுக்கு மேலே அரசாங்கம் கட்ட முடியாது. அரசாங்கம் கட்டணும்னா தனியார் வீடெல்லாம் அவங்க கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கன்னா தான் நம்ம பெரிய கால்வாயை கட்ட முடியும். இப்போது 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும்? வெள்ள பாதிப்பு இருக்கும். அங்கங்கே வெள்ளம் நிற்கும். 3 நாட்களோ 2 நாட்களோ வெள்ளம் வந்து நிற்கும். இதோடு ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் உங்களுக்கு புயல் சின்னம் ஏற்பட்டுருச்சுன்னா, புயல் உருவாக்கிச்சுன்னா அது 6 மீட்டர் உயரம் போகும். ஒரு புயல் வந்துச்சுன்னா அதனுடைய கடல் சீற்றத்தில் 4லேருந்து 6.5 மீட்டர் வரலும் போகும். கடல் மட்டம் உயரும். 4 மீட்டர்லேருந்து 6.5 மீட்டர் வரலும் உயரும். அப்போ அந்த 4.6 அங்கே கடல் உயரம் ஏறும் பொழுது இந்த உள்நாட்டிலிருந்து வருகிற தண்ணி அது வாங்காது. அதுவும் எதிர்த்துக்கிட்டு இதுவும் எதிர்த்துக்கிட்டு அதுவும் உள்ள தண்ணி வந்துடும்.
அப்போ இந்த நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து போகிற தண்ணியும் போய் நிற்கும், அப்படியே தத்தளித்து உயரம் ஏறும். நேரம் குடியிருப்பு பகுதி உயரம் ஏறுன்னு எங்கே போவோம்? உங்களுக்கு குடியிருப்போ இன்னும் தொழிற்சாலையோ மார்க்கெட்டோ அதுக்கு என்ன தெரியும்? அந்த இடத்தினுடைய உயர்வுக்கு கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் போய் வெள்ளம் நின்றுடும். அந்த வெள்ளம் திருப்பி நீங்கள் அந்த கடலினுடைய சீற்றம் குறைந்து இங்கே வாய்க்கால்களை வழி கொஞ்சம் கொஞ்சமாக போய் நீர் வடிகிறதுக்கு ஒரு வாரம் ஆகிடும். இந்த ஒரு வார காலத்தில் மக்கள் வந்து உச்சக்கட்ட கஷ்டத்துக்கு போவாங்க. ஏன்னா ஒரு அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசை அந்த காலகட்டத்தில் மட்டும் அரசை குறை சொல்லுவாங்க. அந்த ஒரு 6 நாளைக்கு இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு அரசனுடைய கெட்ட பேர் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. எதுவுமே செய்ய முடியாதுங்க. பேரிடர்வு காலங்களில் தலைக்கு மேலே தண்ணி இருக்கும் பொழுது யாருப்பா இராணுவம் வரணும், இல்லை பயிற்சியாளர்கள் போட்டு பயிற்சியாளர்கள் போய்ங்க இவ்வளவு பேருக்கு உணவு கொண்டு போய் இவ்வளவு கொடுத்தாலும் குடிநீர் கொடுக்கணும், சானிட்டரி பிரச்சனை இருக்குது, எல்லாம் நம்ம ஒரு வெளியே தெருவு போகணும், எப்படி போகிறது? அப்புறம் உணவு கொடுத்துடலாம், ஆனால் உணவு கொடுக்குறதுக்கு போய் வீட்டுக்கு சேர்க்கணுங்கிறது வந்து வெள்ளம் உச்சத்தில் இருக்கும்போதுங்க எல்லாரும் தண்ணி எல்லா வீடும் முழுகிருக்கும். கண்டிப்பாக கீழ்ப்பகுதியில் உள்ள வேளச்சேரி பள்ளிக்கரணை வருஷம் அவங்க ஃப்ரிட்ஜு டிவி வாங்க வேண்டியதான். இனிமேல் அம்மா சாதாரணமாக மழை பெஞ்சாலே வேளச்சேரியில் இருக்கிறவங்க பதறாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இல்லைங்க, நான் பதறலுக்கு ஒரே ஒருதுங்க, வேளச்சேரி கண்டிப்பாக இன்னைக்கு என்னன்னாலும் இன்னும் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளில் வந்து பள்ளிக்கரணை வேளச்சேரி பகுதிகள் வந்து கண்டிப்பாக இடமாற்றம் செய்ய வேண்டிய காலம் வரும். அதாவது மாற்றி அமைத்தல், அதாவது மைக்ரேஷன், அதாவது அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும், வேறு இடத்துக்கு மாற்று ஆல்டர்னேட்டிவ் ஹேபிடேஷன் கொடுக்கணும். இப்போ தமிழ்நாடினுடைய மனநிலை நம்ம பார்க்கும்போது சார், ஒரு செய்தியில் கோவையில் மழை அப்படின்னு நம்ம ஒரு செய்தி வருதுன்னா அங்கே மக்கள் மகிழ்ச்சி அப்படின்னு பார்க்குறாங்க. சென்னையில் மழை அப்படின்னாலே பதறி அடிச்சுட்டு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே மழை வந்தால் பயமாக மாறுது. அது கேட்டிங்கன்னா எல்லாரும் நம்ம தலைநகரை நோக்கி 1800க்கு பிற்பாடுங்க வியாபாரம் பெருகுது, எல்லாம் பெருகுது, பட்டணம் போனால் பிழைச்சிக்கலான்னு கிராமங்கள் எல்லாம் பட்டணத்தை நோக்கி நகருது. அதில் வந்து பெரிய பட்டணமாக இந்த சவுத் இந்தியாவுக்கு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேருங்க. அந்த காலத்தில் இதுக்கு பேர் சென்னை ராஜதானின்னு பேர். சென்னை ராஜதானியில் ஒரிசாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து இந்தாண்ட கொஞ்சம் கன்னட பகுதியில் பாதியிலேருந்து திருவாங்கூர் சமஸ்தானம் இன்றைக்கி உள்ள திருவாண்டத்துக்கு பக்கத்தில் இருந்து அத்தனை பேருக்கும் இது வந்து தலைநகரம். அதனால் அங்கேருந்து அத்தனை மக்கள் இங்கே பிழைக்க வந்தாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த நகரம் பெருகுது. பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் ஆந்திர மக்கள் இருக்காங்க, கன்னட மக்கள் இருக்காங்க, ஒரிசா மக்கள் அந்த காலத்தில் ஓரியாவிலேருந்து வந்த சப் கலெக்டர், அந்த பெரிய கலெக்டர், பெரிய பொசிஷனில் வந்தவங்க குடும்பம்லாம் இங்கேயே செட்டில் ஆகிடுச்சு. ஆக பார்த்திங்கன்னா இது பெரிய கூட்டுக்கலவை. அந்த நகரம் 1960க்கு பிற்பாடு நம்மளோட சுதந்திரம் வாங்கின பிற்பாடு நல்ல இண்டஸ்ட்ரியும் மற்றதும் வருது, நகருது. அதுக்கு பிற்பாடு அரசுகள் வந்து தீவிரமான கல்வி, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருகுது. ஆட்சிகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு ஆட்சிகளை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, அது அரசியல். பட் பெருகிருக்கு, பெருக நகர்ப்புற நகர்வு கூட வந்துருச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன பிரச்சனை சென்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கிழக்க வந்து வங்கக்கடல், அதுக்கு மேலே நகரவே முடியாது. வடக்கால ஆந்திர மாநில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதுனால அங்கே இண்டஸ்ட்ரியை வச்சுட்டு இங்கே குடியிருப்பு வைக்க முடியாது, இங்கே குடியிருப்பு வச்சுட்டு அங்கே சட்டத்திட்டத்துக்கு மாற முடியாது. இதனாலேங்க இந்த நகர்வுகள் எதிர்காலத்தில் நகர்வு அப்படியே இன்னும் தாம்பரம், அச்சரப்பாக்கம் வரலும் போயிட்டு அப்படியே பாண்டிச்சேரி வரலும் இணையும். அதனால் இனிமேலுக்காவது நீர்பிடிப்பு பகுதியில் நீர்வழி தடங்களை நல்லபடியாக செம்மைப்படுத்தி தான் நம்ம வந்து அவங்களுக்கு அப்ரூவல் பில்டிங் அங்கீகாரம் கொடுக்கணும். எதிர்காலத்திலேயாவது இனிமேல் முதல் படி இன்னுமே உங்களுக்கு போக்கு நீர்ப்போக்கு கரெக்டாக இருக்கா, வெள்ள பாதிப்புலேருந்து நீர்ப்போக்குக்கெல்லாம் இதாக இருக்கா, இதெல்லாம் சரியான முறையில் அதுக்கான முதல் பார்த்து அதுக்கு தான் அப்ரூவல் கொடுக்கணும். மேலை நாடுகளில் அது மாதிரி தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனேஜ் தான், வடிகால் தான் மேலை நாடுகளில் வந்து முதல் படி. அப்புறம் தான் எல்லாமே செய்வாங்க. ஆனால் அந்த முதல் படியான வடிகாலுங்கிறது நமது சென்னையில் அந்த காலத்தில் இந்த வெள்ளைக்காரில் போட்ட வடிகாலே ரொம்ப நாள் வச்சுருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-100 ஆண்டுகளுக்கு மேலே வெள்ளையர்கள் போட்ட வடிகாலை தாண்டி பண்ணலை. ஆனால் அவர்கள் இருந்த சின்ன வாய்க்கால்கள்லாம் நிறையா இருந்தது. வெள்ளையர் காலத்தில் ஒரு எஸ்டேட். இப்போ எழுமூர் ஒரு ஓனர் எஸ்டேட், செனட்டாப் ரோடுங்கிறது செனட்டாப்புங்கிற ஒரு வெள்ளைக்காரருடைய எஸ்டேட். இப்படி ஒரு பெரிய எஸ்டேட் தாங்க. அவங்க அப்புறம் பின்னால் வந்து விற்று நகரமாக மாறுது. மொத்தமே சென்னையே 26 எஸ்டேட்டு தான் வெள்ளையர்கள்ட்ட. அப்புறமேலுக்கு அந்த இன்றைக்கி தலைமைச் செயலகமாக உள்ள ஜார்ஜ் ஃபோர்ட்டு தான். ஜார்ஜ் ஃபோர்ட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள 26 எஸ்டேட் வெள்ளையர்கள் காலத்தில், கிழக்கிந்தியா கம்பெனி காலத்தில். பின்னால் தான் அவ்வளவும் அவங்க போட்ட வாய்க்கால்லாம் இப்போ இன்றைக்கி நகரமாக மாறிடுச்சு. அதனால் அவர்களால் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளையர்கள் வைத்திருந்தாங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கல. நமக்கு நீர்வழித்தடம் ரொம்ப
எல்லாம் ஒரு குறுக்க நகர்கள், இந்த நகரம் அதுக்கு நகரம் குறுக்க, இந்த நகரம் குறுக்க, இப்படி குறுக்க வந்து ஒவ்வொருத்தரும் தனியார்கள் வந்து கட்டி அதுக்கு வந்து நமக்கு வெள்ளப்போக்குக்கு உண்டான ஆதார வழிகளை நம்ம செய்யாம மறந்துட்டோம். மறக்கலை, தவறிடுச்சு. அதனுடைய இவ்வளவு அபாயம் வரும்னு தெரியாது. இல்லை, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான் சார். இப்போ மேலை நாடுகள்ல வந்து அந்த குடிபெயர்றாங்க ஒரு பகுதியில் இருந்துன்னா அவங்களுக்கு இடம் இருக்கு, இடம், மக்கள் குறைவு, மக்கள் மக்கள் குறைவு, குறைவா மக்கள் இருக்கு. ஜனத்தொகை இப்போ குறைவு, நம்ம ரொம்ப நாட்டுல குறைவு. என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய நகரமே வந்து உங்களுக்கு 2 லட்சம் பேருக்கு மேலே போக மாட்டாங்க. இப்போ நம்ம நாட்டுல என்ன பண்ண என்ன முடியும்? 6 கோடி ஜனங்களை வச்சிருக்காங்க. சென்னையில் இவ்வளவு இப்போ கொண்ட நீங்க சொல்றது, இப்போ நம்ம இயற்கை சார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட இயற்கை பேரிடரா வரலாம், இல்ல ஒரு புவி இல்லைங்க, வெப்பமயமாதலா கண்டிப்பாக பேரிடர் இருக்கலாம். வரும். கடலோர மாவட்டங்கள் எல்லாமே வங்கக்கடலில் ஆபத்து தான் இருக்கும். அந்த ஐப்பசி கார்த்திகை 2 மாதங்கள் அது என்ன நிலவரம் வரும்னு தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கி கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், அதாவது கணிக்க முடியாத ஒரு பருவக்காற்றாக மாறிடுச்சு. அதனால் வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டுங்கிறது வந்து வடகிழக்கு பருவக்காற்று நம்பகத்தன்மையை அற்றது. இன்றைக்கி அதனுடைய தன்மை எப்படி வேணாலும் மாறலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழையை ஒரு நாளில் அடிக்குது. அப்புறம் வெள்ளப்பெருக்கு வந்து கடல் சீற்றம் கூட இருக்கிறதுனால வெள்ளம் உள்ள மழை பெஞ்சு இப்போ உங்களுக்கு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கொசத்தலையாருக்கும் அடையாருக்கு கூவத்துக்கெலாம் காஞ்சிபுரத்துலேருந்து வெள்ளூர்லேருந்து அந்த வடக்கே உள்ள எல்லா பகுதியிலிருந்தும் நமக்கு நீர்பிடிப்பு பகுதி. இப்போ நீர்பிடிப்பு வர சென்னை கிட்ட வர நமக்கு கட்டடங்கள் நீர்வழி போக்கு இல்லாமல் குறுக்கே மறுக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் ஒரு தலைவலி, இயற்கை மழை அதிகமான தலைவலி, இன்னொரு 3வது தலைவலி கடல் வழி தலைவலி. இப்படி எல்லா தலைவலியிலும் ஒன்றா சேர்ந்து வரும் பொழுது அச்சுறுத்த தான் செய்யும். அச்சுறுத்தலுக்கு மேலாண்மை செய்துக்கும். அப்போ மேலாண்மைன்னு நம்ம பேசும்போது அதிகார பகிர்வு இல்லைங்க, அதாவது முதல் ப்ரீமார்னிங் சிஸ்டம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்கன்னு இன்றைய தேதிக்கு நம்ம வந்து சொல்லிக்கணும். அன்றைய தேதிக்கு மொபைல் ஃபோனோ இல்லை மற்ற இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போச்சுன்னா அமைச்சூர் ரேடியோன்னு இருக்குது. அந்த காலத்தில் ரேடியோ சின்ன ஷார்ட் ரேஞ்ச் ரேடியோ வேவ்ஸ் இருக்குது. அது எதிர்காலத்தில் எல்லாத்துக்கும் ஊராட்சி மன்றங்கள்லாம் கொடுக்கணும். அந்த வேவில் அதில் அப்படி லோக்கலாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதனால அது ரேடியோ சிஸ்டம், சின்ன ரேடியோ. இதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு அந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் கம்யூனிகேஷன்லாம் பண்ணிக்கணும். இந்த பில்டிங் டு அந்த பில்டிங்கை கம்யூனிகேட் பண்ணிக்கணும். மொபைல் ஃபோன்லாம் ஒர்க் பண்ணாது. ஒருத்தர் எப்படி நம்ம நல்லது நகர்ந்துட்டா நல்லது, உடனே போட்டிலெல்லாம் ஏறிடுவோம் அப்படின்னு அரசோட பகிர்மானம் பண்ணிக்கிறது. எல்லாத்துக்கும் வந்துங்க அந்த பழைய காலத்தில் அந்த ரேடியோ சிஸ்டம் வந்துடணும். அது மாதிரிலாம் மேலாண்மை திட்டத்தில் நம்ம வந்துட்டு தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ உச்ச நாகரிகத்துக்கு வந்துட்டோமோ அந்த அளவுக்கு உச்ச நாகரிகத்திலிருந்து கீழேயும் ரொம்ப இறங்கி நம்ம பழைய காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு போகிற மாதிரிலாம் நம்மளை ஒரு இது பண்ணிக்கணும். எல்லாமே வந்திருக்கணும். அடுப்பு ஒரு கெரசின் ஸ்டவ்லாம் பற்ற கற்றுக்கணும். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு கேஸ் சப்ளை கிடைக்காது. கெரசின் பழைய காலத்து ஸ்டவ் வச்சுக்கணும். திருப்பி அடுப்பு எரிக்க தெரியணும், விறகு வச்சு அடுப்பு எரிக்க தெரியணும். இயற்கையோட வாழ ஒத்துக்கிறதுக்கு எல்லாருக்குமே பயிற்சி கொடுக்கணும். அதாவது நான் சொல்கிறது சிரிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். இல்லை, சொன்ன மாதிரி கற்காலத்துக்கு திரும்பி போக நீங்கள் இல்லை, பழைய காலத்திற்கு கற்காலத்துக்கு போக முடியலனாலும் பழைய காலத்தில் 1960 நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்ம நல்லாவே இருக்கலாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சார். ஆனால் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அது இல்லைங்க, நாகரிகத்தில் நமக்கு என்ன எல்லாம் பட்டனை தட்ட கற்றுக்கிட்டோம். எதை பட்டினாலும் மாவு அரைக்கணுமா பட்டனு, எது எடுத்தாலும் பட்டன் கற்றுக்கிட்டாங்க. மிக்சியாக சட்டினிலாம் 2 நிமிஷத்தில் போடுறாங்க. அந்த காலத்தில் அம்மியில் அரைக்கணும்னா அரை மணி நேரம் ஆகும். இதில் வந்து பேரிடர்கள் வரும் பொழுது நம்ம மனிதர்கள் தத்தளிப்போம். பார்க்குறோம் சார். வயநாடு எப்படி இருக்குது? வயநாடு இந்த மாதிரி நம்ம இன்னும் எத்தனை வருடங்களோ வயநாடு இழந்த வயநாடு வேறு. அது 86,000 ஸ்கொயர் மீட்டர் மண். அப்படின்னா ஒரு பெரிய மலையில் ஒரு மலை வந்து 8 கிலோமீட்டர் மூடிடுச்சு. 8 கிலோமீட்டர் நிரப்புது அந்த மண். அது குளம்பாட்டம். இந்த தண்ணியெலாம் வற்றினாலும் அந்த மண்ணாக மாறிடும். மண்ணை நோண்ட தான் உங்களுக்கு 3 கிராமங்கள் போயிடுச்சுக்கிறாங்க. அப்புறம் அது தனித்தனி கிராமங்கள் இல்லாமல் தனித்தனியாக வீடு கட்டியிருப்பாங்க தனவான் பணக்காரர்கள்லாம். அந்த பங்களாலாம் எத்தனை அதுக்குள்ளே போச்சுன்னா அந்த 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு யார் போனாங்கிறது இல்லைங்க. அது மீட்டு உருவாக்கன்றது யோசிக்கவே மீண்டும் உருவாக்க முடியாதுங்க. அந்த இடத்துல மீண்டும் உருவாக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ அடுத்த வருஷம் நம்ம மழை நீர் எப்படி அதெல்லாம் இப்போயே ஆறு வந்து வேற்று பாதைகள் போயிருக்குது. அது ஒரிஜினல் பாதை அது. அப்புறம் அடுத்த வருஷம் மழை பெய்யும் போது இப்போ நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி பள்ளமாக இருக்குது. அதில் எவ்வளோ தண்ணி வாங்கி அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் அது மாற்றம் ஃபுல்லாக தெரிஞ்ச பிற்பாடு தான், அதுக்கும் பிற்பாடு தான் மனித குடியிருப்புலாம் எங்கே போய் பண்ணலாம் போகலாங்கிறது. வயநாடு பகுதிக்கு நான் 5 ஆண்டுகள் ஆகும். இப்போ நம்ம இதுலேயுமே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீர்பிடிப்பு பகுதிகளில் வீடு கட்டியிருந்தா நீர் வந்து அந்த இடத்த எடுத்துக்கிட்டு தான் போகும். யாராக இருந்தால் என்னங்க, நமக்கு அது எதுங்க சொந்த பந்தம்? யார் அம்பிட்டிங்களோ எல்லோரும் கொண்டு போயிட வேண்டியதான். ஏன் பேரிடரும் அதான். பேரிடருக்கு ஏது பெரியவர் பணக்காரர் இல்லை விஐபி கார், எல்லா காரும் எல்லாம் சேர்த்து i10 ஒன்று தான், BMW ஒன்று தான், எல்லாத்தையும் அரிச்சிட்டு தான் போகும்.
அப்போ ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கிறோம் சார். இது அப்போ வந்து சென்னை நோக்கி எல்லாத்தையுமே குவிக்காம இப்போ ஐடி ஹப்பை வேற ஒரு இடத்துக்கு அது மாற்ற எதிர்காலத்தில் அதுதாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எதிர்காலம் முன்னாடியே நல்ல ஒரு அரசியல் அறிஞர்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அது பின்னால் யாரோ சில பேர் தடுத்ததுனால போயிடுச்சு. சேட்டலைட் சிட்டின்னு அப்பயே கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்திருந்தா எல்லாம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை கொண்டு வந்திருந்தா நகர்வு ஆயிருக்கும். நகரம் வந்து நகர்வு ஆகணும், பரவலாக அது பரவலாக்கணும். அது என்னன்னு ரொம்ப பரவலாக்கணும். இதை இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் சொல்லி குடியேற்றம் உள்ள இங்கே உள்ள பகுதிகளெலாம் கொஞ்சம் பரவலாக்குதல் நன்மை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து நம்ம வந்து கொஞ்சம் என் வீடு என் பொருள் அப்படின்னு இந்த பொசசிவ்னஸ்ஸு, அப்புறம் ஆன்மீகத்தில் என் வீடை நான் எப்படி கொண்டுட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு பக்தி மயம்லாம் இருக்குது. நான் கட்டின கஷ்டப்பட்டு வீடு அதை எப்படி விட்டு போவேன், இப்படிலாம் பொசசிவ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து ஆபத்தில் நம்மளை காப்பாற்றிக்கலாம், அதுக்கு பெட்டர் அப்படிங்கிறது அரசு என்ன அப்பப்போ சொல்லுவதோ கேட்டுட்டால் போதும். அரசாங்கமும் சரிங்க, வானிலை அறிக்கைகள்லாம் இப்போல்லாம் நல்லா சொல்கிறாங்க. வானிலை அறிக்கையில் ஒரு சில இது வந்து சொல்ல முடியாததுக்கு காரணம் வந்து அவங்களால கனமழைன்னு சொல்ல முடியும். கனமழையில் இவ்வளோ வந்துடும், இந்த உங்கள் வீடு அழிச்சிடலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ அக்யூரசி இல்லை. அக்யூரேசி இல்லைங்க, அக்யூரேசி அது மாற்றுது. நாம் அக்யூரேசியாக சொல்கிறாரு விஞ்ஞானியை, அவருக்கு அன்னைக்கு உள்ள புள்ளி வரத்துக்கு அக்யூரேசியாக சொல்கிறாரு. ஆனால் அதை தாண்டி அது நடக்குது. அப்போ அது வந்து அதை தாங்க வந்து எதிர்பாராத விபத்துக்கள், பேரிடர்கள். அது மட்டுங்க அதான் கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னு உலகளாவிய ஆய்வாளர்கள்லாம் இப்போ நாங்களே இது வந்து கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், சில காலநிலை மாற்றத்தை இதை வந்து கணிச்சு சொல்லவே முடியல. நம்ம ஒரு 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு நினைக்கிறோம், அன்னைக்கு ராத்திரியே 100 சென்டிமீட்டர் பெஞ்சிருது. ஆக வந்து இதை கணிச்சது நம்ம தப்புன்னு அவங்க இல்லை, அவங்களுடைய அறிவியல் கணிப்புக்கு தான் அதிகாரிகள் ரொம்ப மிரட்டுதலாக இருக்க முடியாது. அவங்களுது கனமழை ஆனால் எல்லா இடத்துலையும் அழிவு பார்த்துருங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அழிவு இருக்கிற இடத்தையும் அவங்க மறைக்க முடியாது. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான பகுதி, அதுக்கு தான் நமக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறோம், ரெட் அலர்ட் கொடுக்குறோம், இதுக்கு மேலே அங்கே தகுதி இல்லை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறோம். மனிதர்கள் வந்து கேட்க மாட்டாங்க. அது எது சொன்னாலும் நம்ம அந்த பொசசிவ் இந்தியன் சினாரியோவில் என் வீடு இங்கே சென்டிமெண்ட் இருக்குது, அந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி எதிர்காலத்தில் அதெல்லாம் ஒவ்வாத காரியம். அரசு என்ன சொல்லுகிறதோ கேட்டுக்கிட்டு நம்ம இது பண்ணணும். நிவாரண பணிகளில் இன்னும் அரசும் நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு நிலையத்துக்கு சொன்ன மாதிரி அதிகார பகிர்மானம் வேணும். பேரிடர் ஆக்ட் பிரகாரம் வந்து உங்களுக்கு பிரதமர்கிட்ட தான் அவ்வளோ அதிகாரமும், அப்புறம் வந்து அப்படியே முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியரோடு நிற்கிது. மாவட்ட ஆட்சியர் அவருடைய குழு இருக்குது, அவர் கீழே அந்த குழு வந்து யாருக்குமே எந்த விதமான பகிர்மானமும் கொடுக்கலாங்கிற சட்டத்திட்டம் இருக்குது. அதை பயன்படுத்தி மாவட்ட ஆட்சியர் வந்து நல்லா இனிமேல் மாவட்ட ஆட்சியர் வந்து இன்னும் கீழே சமுதாயத்துக்கு இறங்கணும்னா அவருக்கு கீழே உள்ளவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும். அவர் இறங்க முடியாது, அவரே இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. அவங்க இப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள் நம்புகிறாங்க, அப்புறம் எல்லா துறைகளையும் ட்ரிகர் பண்ணுறாங்க. எல்லாமே மருத்துவலாம் ரெடியாக வச்சிங்க, இந்த மருந்து வச்சிங்க, அதை வச்சிங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு இந்த ஃபுட் ஸ்டோரேஜ் வச்சிங்கன்னு சிவில் சப்ளை சரி பண்ணுறாங்க. பேரிடரில் வந்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட உயரம் இருக்கும். அது பேரிடர்வு காலத்தில் வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து எல்லா நிலையிலும் தயார் நிலைப்படுத்துது. அவங்களுக்குன்னு ஸ்டாண்டர்ட் ஆஃப் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி அடிக்கும்போது அவங்க என்ன செய்ய முடியும்? சரி, இந்த ஊருக்கு இதெல்லாம் கொண்டுட்டு போயலான்னு நிறையா ஸ்டாக் வச்சுருக்காங்க, உணவுலாம் நிறையா வச்சுருக்காங்க, மருந்து வச்சுருக்காங்க, எல்லா அதிகாரிகளையும் சரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஊருக்கு போக முடியாது. அந்த காலகட்டம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? அதுதான் இன்றைக்கி நிலை. இன்றைக்கி தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இதான் நிலை. அதனால் இந்த பகுதிகளில் வந்து அந்த 14 மாவட்டங்கள்லேயும் ஐப்பசி கார்த்திகை நம்ப முடியாத காலம். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் இந்த உங்களுடைய நிலையத்திலிருந்து வேண்டுறது, ஐப்பசி கார்த்திகை எவ்ரி இயர் நமக்கு கடலோர மாவட்டத்துக்கு கண்டம். என்ன பண்ணும் சார்? ப்ரிகாஷன் சொல்லுங்களேன் சார். இப்போ இந்த சொல்லிட்டீங்க 14 மாவட்டங்களுக்கு வந்து கடலோர மாவட்டங்கள். கடலோர என்னன்னு கேட்டிங்கன்னா, கடல் சீற்றம் காற்றடுக்கு தாழ்வு மண்டலம் கூட இருக்கும். கேரளாவில் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அவங்களுக்கு இதே ஆபத்து எந்த காலமும் உண்டு. இனிமேல் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் இது ஆரம்பம் தான், இதெல்லாம் ஆரம்ப காலம். அதே மாதிரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நம்மளுடைய கீழே கடற்கரைக்கும் உண்டு. இதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஏன்னா அரபிக்கடலும் சீற்றத்தில் இருக்குது, வங்கக்கடலும் சீற்றத்தில் இருக்குது. காலநிலை மாறுதலால் வந்த சீற்றம். இந்த சீற்றத்தை நம்மளால் கணிக்க முடியல. அதை கணிச்சோம்னா தான் நம்ம அழகாக சொல்லிடலாங்களே. கணிச்சிட்டோம்னா எங்கே இந்த மாதிரி கீழ்ப்பாக்க வரலும் தண்ணி வரும், கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்லலாம். இப்போ அப்படி கணிக்க முடியாது. கணிக்க முடியாத போது பேராபத்துகளுக்கு நம்ம வந்துங்க அரசு எல்லா பேரிடர் நடவடிக்கையில் நம்ம இந்தியாவே மற்ற வளரும் நாடுகளுக்கு இந்தியா டாப் கிளாஸ். நமக்கு நம்மளுடைய இராணுவம் ஒத்துழைக்கிற மாதிரி எந்த இராணுவத்துக்கும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பூமத்திய ரேகையில் உள்ளவங்களுக்குலாம் தண்ணி அடிக்கிறது வேகம் வர்றது மாதிரி ஒரு யூரோப்பியன் நாடுகளில் தண்ணி இப்படி வராது, இப்படி அடிச்சுக்கிட்டு வராது, மெதுவாக தான் வரும். அதனால் அந்த ஆர்மியை அவங்கெல்லாம் வந்து அதே யுக்தியை கையாளுவாங்க. நம்மளுது அப்படி இல்லைங்க, பேராபத்து, சரியான பேராபத்து இருக்கும்.
இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போனோம்னா ஆர்மி வந்து தாங்க இரும்பு பாலங்கள் கட்டி அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. அப்படியே போயிட்டு போல்ட்டு நட்டை போட்டு உயிரை பணையம் வச்சு அந்த ரோடை கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. பார்க்குறோம். இந்த அளவுக்குள்ள இராணுவ சக்தி எங்கேயுமே இல்லை இந்தியாவில். இராணுவ சக்தி நம்ம பேரிடர் மையமும் மத்திய மாநில அரசு எல்லாமே வர்றாங்க. இப்போ எனக்கு என்னுடைய நான் பார்த்த ஒரு சின்ன ஆய்வுகள் எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு நீங்கள் 2-3 நாளைக்கு போக முடியாது. அந்த 2-3 நாளைக்கு வெள்ளம் நகர்ற வரணும் நீங்கள் உள்ளே போக முடியாது. எந்த இடத்துக்கு? ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நான் சொல்கிறேன். எந்த இடத்துல 14 மாவட்டங்களில் ஏதாவது ஒரு சிறு இடங்களில் அதிகமான மழை அடித்து அந்த பகுதி வந்து நீர்நிலையாக மாறிடுச்சுன்னா ஒரு 2-3 நாளைக்கு அங்கே பக்கத்தில் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் எந்த வழியாக வானிலையில் வந்து ஹெலிகாப்டர் மூலம் போக முடியாது. காற்று பயங்கரமாக அடிக்கும். அதுவும் 60 கிலோமீட்டருக்கு 70 கிலோமீட்டருக்கு மேலே அடிக்கும்போது ஹெலிகாப்டர் போக முடியாது. அதனால் வானிலை யுக்தி கையாள முடியாது. கீழே தண்ணி ஃபுல்லாக அந்த ஊரை மறிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து போட்டு வசதி எடுக்கணும்னா அவ்வளோ போட்டும் உள்காட்டுகளில் நீங்கள் போட்டை கொண்டு போகணும். அது கொண்டு போகணுமே. இதெல்லாம் கொண்டு போய் போட்டு மருந்து ஆளுகளை தயார் பண்ணி வரதுக்கு நமக்கு ஓரிரு நாட்கள் ஆகும். அது வரைக்கும் அந்த ஓரிரு நாட்களுக்கு அந்த பகுதியில் உள்ள உள் மக்கள் என்ன செய்வார்கள்? அதனால் அதிகார பகிர்வு தான் எதிர்காலத்தில். இங்கேன்னு இல்லைங்க, சுந்தர்பன் இதை விட கல்கட்டா பகுதி மோசமாக இருக்குது. பாம்பேயில் உள்ள பகுதி இதை விட மோசம். திடீர்னு அடித்தா பாம்பேயில் பாது வெளியில் வர தெரியறதில்ல. அவ்வளோ நமக்கு நியூஸில் நம்ம நாட்டு செய்தி தான் கூட படிக்கிறோம். சுந்தர்பன்லாம் எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து கல்கட்டாவில் வந்து சுந்தரவன காடுகளில் வந்து அவ்வளோ அபாயகரம். அதனால் மக்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தூண் வச்சு தூணுக்கு மேலே கூரை போட்டு அதுக்கு மேலே தான் தங்கு வசதியே. ஏன்னா அவங்களுக்கு கீழே வந்து தண்ணி வரும்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் அவங்க மேலாண்மை செஞ்சுக்கிறாங்க. நம்மளும் அப்படி வந்து எவ்வளவு மேலாண்மை செய்ய முடியுமோ அரசனுடைய வானிலை அறிக்கையை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நம்ம மைக்ரேட் ஆகிக்கலாம். டெம்பரவரியாக மைக்ரேட் ஆகிறது தப்பு இல்லை. ஒரு வாரம் இழுத்து சாத்திட்டு போயிடுவோம் அப்படின்னு உள்பகுதிக்கு வந்து வருவது நல்லது. 2040 இந்த குறிப்பிட்ட இடங்கள்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் கடல் மட்ட உயர்வின் காரணமாக பயங்கரமாக பாதிக்கப்படும் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ 2015 அந்த ஆய்வுகள் எனக்கு அந்த ஆய்வுகள் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுதான் கேட்குறேன் சார். இப்போ 2015 கடல் மட்டம் எப்படி இருந்தது, இப்போ 2024 எப்படி இருக்குது, இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எண்ணம், நீங்கள் அது சம்மந்தமாக நிறைய ஆய்வுகள் இல்லைங்க. மேக்ஸிமம் 30 சென்டிமீட்டர் தானே ஏறி இருக்கு இன்ன வரலும். 30 சென்டிமீட்டர், இன்னும் ஒரு 60 சென்டிமீட்டர் வரலும் மேக்ஸிமம் உயரும். அப்படின்னா 90 சென்டிமீட்டர் தான் உயரும். 90 சென்டிமீட்டர். ஆமாம், 2040 90 சென்டிமீட்டருக்கு மேலே வரல. நமக்கு சென்னை பாதுகாப்பான இடத்துல தானே இருக்கும். நீங்கள் டிஜிபி ஆஃபீஸருக்கு கூட நான் 90 சென்டிமீட்டரில் வராது. அது 1.5 மீட்டரில் இருக்கேன், 1.5-2 மீட்டரில் இருக்கேன், 1.5 மீட்டர் ஹைட்டில் இருக்கேன். தாம்பரம் 11 மீட்டர் ஹைட்டில் இருக்கேன். தாம்பரம் 11 மீட்டர் ஹைட்டில் இருக்கேன். நீங்கள் இங்கே வந்து தாம்பரம் வரலாம் அழிஞ்சிடும் நான் எப்படி சொல்லுவேன் வந்து. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தாழ்வு பகுதிகள் எங்கெங்கே இருக்கோ அங்கே தண்ணி உள்ளே வரும். இங்கே நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து போக முடியாமல் நம்ம கட்டிடங்கள்லாம் கட்டிவிட்டோம். நம்ம பாவம் தான். அதனால் இந்த பாவங்களுக்கு அந்த நீர்வழித்தடங்களை வெளியே அனுப்புறதுக்கு நம்மளால் பரிகாரம் பெருசாக பண்ண முடியல. அது வந்து காரணம் குறுக்கு மறுக்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள், அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்கள், அப்புறம் பின்னால் அங்கீகரிக்கிறது, அரசியல் ரீதியாக அப்புறம் வேறு வழி இல்லை. இப்படிலாம் நடந்ததினுடைய காரணம் தான் இது. எதிர்காலம் வந்து உங்களுக்கு நல்ல வடிகால் வாய்க்கால் இன்னும் சீரமைக்கணும். கூடுமானவர்களும் உங்களுக்கு இன்னும் எல்லாம் தப்பிக்கணும்னா சில பேர் வந்து அந்த பகுதியில் ஒரு 1000 வீடு போகுது, வடிகால் கட்டுறதுக்காக ஒரு 1000 வீடு போகுதுன்னா மக்கள் தயாராக மனம் வந்து கொடுத்துடணும். கண்டிப்பாக எதிர்கால நீர்நிலை நிபுணர்கள் அதான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்னும் இது கொடுக்கணும், நிறையா வெள்ளப்போக்குக்கு இன்னும் வாய்க்கால் அதிகரிக்கணும் அப்படிங்கிற காலம் வரும். அன்றைக்கி வந்து அது ப்ரைவேட் தனியார் வீடாக இருக்கும். அதெல்லாம் தனியார்களோ யாரோ பொதுநலன் கருதி தியாகம் பண்ணி தான் ஆகணும். அத்தகைய காலம் கூடிய சீக்கிரம் வரும். இப்போ முன்கூட்டியே நீர்வழி போக்குவரத்து ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நீங்கள் இப்பயே பிளான் பண்ணணும். அப்போ தான் இன்னும் 30 ஆண்டுகள் கழிச்சு. அதுக்கு தான் நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் குரோத்துக்கிறோம். SDGன்னு 3 அக்ரிமெண்ட் சொன்னேன் உங்களுக்கு. அதனால் பேரிடர்வு அக்ரிமெண்ட்டு, காலநிலை மாற்றம் அறிக்கை, நம்மளுடைய நிகர்நிலை உருவாக்குதல், இது 3 உலகம் ஒன்றா சேர்ந்து செய்யுது. நிகர்நிலையில் வந்து உங்களுக்கு முதல் சமுதாயம் தான். சமுதாயத்துக்கு அடுத்து பொருளாதாரம். சமுதாயத்தையும் பொருளாதாரத்தையும் சரி பண்ணும்போது தான் நம்ம சுற்றுச்சூழல் ஞாபகமே வரும். இப்போ என்னென்னு கேட்டால் சுற்றுச்சூழல்கள் தனியாக கற்றுவாங்க, பொருளாதாரம் தனியாக கற்றுவாங்க. மக்களை பற்றி நினைக்கிறவங்க வந்து தண்ணீர், குடி தண்ணீர் இல்லை, உப்பு தண்ணி சானிடேஷன் இல்லை, இந்த வசதி இல்லை, அந்த வசதியில் கற்றுவாங்க. இதெல்லாம் ஒருங்கிணைந்து தான் அரசு செயல்பட முடியும். அரசு செயல்பாடுகளை தான் நம்பணும். அரசு செயல்பாடோட அவர்கள் சொல்லுகிற வானிலை அறிக்கை அதெல்லாம் வந்து அவர்கள் சொல்லுகிற அறிக்கையை விட ஒருபடி கூட தான் இருக்கும். அவங்க எல்லோ அலர்ட் தான் கொடுத்தாங்க, அரசாங்கம் கொடுத்துருச்சு, அதுக்கு மேலே மழை வந்துருச்சு, அரசாங்கம் தான் பொறுப்பு, சரியாக சொல்லி கொடுக்குறேன்னா அரசாங்கத்தால் அதை கணிக்க முடியாது.
இந்த பேரிடர்களை இனி கழிக்க முடியாது. வயநாடு சம்பவமாகட்டும், ஹிமாச்சல், அதுக்கு பிறகு அடுத்த நாளே ஹிமாச்சல் சம்பவம், இனி எதிர்காலத்தில் இனிமே இப்படி தான் இருக்கும். அதனால் பேரிடர் மேலாண்மையில் உள்ளாட்சி கட்டமைப்புகள்லாம் நமக்கு நல்ல அதிகார பகிர்மானம் கொடுத்துடணும். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார், நீங்கள் சொன்னதுபடி இந்த ஒரு கணக்கெடுப்பு அப்படின்றதுல, இந்த புள்ளி விவரம் அப்படின்றதுல உடன்பாடு இல்லை. 2040 அவ்வளவுலாம் பயப்பட வேண்டியதில்லை. சென்னை மக்களை அச்சுறுத்த எனக்கு ரொம்ப உடன்பாடு இல்லை. இல்லை சார், நான் கேட்குறது இப்போ 2040 இது நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சார். உங்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில் இது 2080 நடக்கலாம், இல்லை எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி இல்லைங்க. அந்த அளவுக்கு உலக நாடுகள் போகாது. உலக நாடுகள் அதுக்கு முன்னாடி எரிசக்தியை குறைக்கிறதுலையும் இதுலேயும் நம்ம இருக்காங்க. நம்ம நல்லதே நம்புவோம். ஏன்னா உலக நாடுகள் இணைஞ்சு எல்லாரும் நம்ம குறைப்போம் சார். இந்த தவறு இருக்குது, குறைக்கிறோம். ஓசோனை நம்ம நினச்சோம், ஓசோனை குறைச்சிட்டோம். ஓசோன் இப்படி தான் 1980 நம்மளை அச்சுறுத்திச்சு. உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்தோம். அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அந்த மூலகங்களை நிப்பாட்டுவோம், அதான் அதுக்கு காரணம். அந்த குளோரின் மாலிகுலாம் நிப்பாட்டிடுவோம்னு சொல்லிங்க. ரெஃப்ரிஜிரேட்டர்லையும் இது குளிர்சாதனத்தையும் எல்லாம் பேன் பண்ணோம். இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம். இப்போ ஓசோன் துளையும் மூடுது. உலக நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய அறிக்கையில் வெற்றி பெற்றிருக்கோம்னா அது ஓசோன் டெப்ளீஷன் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறது. ஓடிஎஸை குறைச்சிட்டோம். ஓசோன் படலமும் மூடுது. இன்னும் ஒரு 2030 ஃபுல்லாக மூடிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக வெற்றி உலக நாடுகள் சேர்ந்தால் வெற்றிங்கிறதுக்கு மான்ட்ரியால் புரோட்டோக்கால்னு பேருங்க. இதுக்கு இது கியோட்டோ புரோட்டோக்கால், காலநிலை மாற்றத்துக்கு. மான்ட்ரியால் புரோட்டோக்கால்ங்கிற வெற்றி எவ்வளோ வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரி கியோட்டோ புரோட்டோக்காலும் வெற்றி பெறணும், இறைவனை வேண்டிக்கும். நடக்கணும், கண்டிப்பாக நடக்கணும். உலக மக்கள் காப்பாற்றப்பட வேணும், பேரிடர்கள் குறையப்பட வேணும், இயற்கையை நோக்கி வாழ கற்றுக்கணும் எல்லாருமே. அதே மாதிரி திட்டங்கள் சயின்ஸ் பேஸ்டு பிளானிங் இருக்கணும். இனிமேல் எதிர்காலத்தில் எந்த இடத்தையும் உங்களுக்கு ஒரு கட்டமைப்புக்கு ஒரு வளர்ச்சி திட்டங்கள் வகுக்கணும் வேண்டுமானால் அரசுகள் விஞ்ஞான அடிப்படையில் தான் செய்ய வேண்டியிருக்கும். கையில் விஞ்ஞானத்தை எடுக்கணும் இந்தியா. அதில் இன்னும் கொஞ்சம் தாழ்மையில் இருக்குது. அது நம்ம அறிவியல் ரீதியாக நம்ம மேலாண்மை திட்டம் பண்ணிக்கணும். நல்லதே நடக்கும் நம்புவோம். நல்லதே நடக்கும் நம்புவோம். நன்றி சார். கின் ஆப் பிரசன்ஸ் டேக் ஒன் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Feel the nature. Ilai Beach Meadow Sound Kadalur by Tiranam Homes.